வணக்கம். இன்னைய பதிவில் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு காக்காயும் ஒரு ராஜாளி பறவைன்னு சொல்கிறோம் இல்லையா, பருந்து, அதுவும் பேசிக்குது. பருந்து காக்கா பார்த்து கேட்குது, காக்கா நீ என்ன எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குது. சத்தமாக கத்துறையே, நீ எதுக்காக அப்படி கத்துறேன்னு. காக்கா சொல்லுது, ஐ வாண்ட் டு அட்ராக்ட் அதர்ஸ் அட்டென்ஷன். அவர்களுடைய பார்வை என்மேல் திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. இது மக்கள்கிட்டையும் சில பேர்கிட்ட இருக்குது. பெரிய கூட்டங்களில் பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட ஒரு இடத்துல நின்று மற்றவர்கள் தன்னை நோக்கும்படியாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க, சத்தமாக பேசுவாங்க, இல்லைன்னா சிரிப்பாங்க. அதாவது எல்லாரும் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு சில பேர்கிட்ட நம்மளுக்கு இருக்கணும். நம்ம அதை கவனிக்கலாம். அப்போ அந்த பருந்து என்ன சொல்லுது, மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவா நீ இந்த மாதிரி கத்துற? இது சரியா? இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நீ அதை பார்க்கணும். இப்போ நான்லாம் எவ்வளோ உயரம் பறக்கிறேன். எனக்கு டெஸ்டினேஷன், என்னுடைய இலக்கு என்பது மிக உயரத்தில் இருக்கிறது. நான் அங்கேருந்து பார்த்தா தான் என்னுடைய உணவானது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மற்றவங்கெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னாக்கா என்னால் என்னுடைய உணவை தேடி அலைய முடியாது. அப்போது என்னுடைய டெஸ்டினேஷன், நான் என்னுடைய இலக்கை அடைவதற்கு நான் மிக உயரமாக பறக்க வேண்டும். அப்போ எனக்கு எனர்ஜி வேணும். உன்ன மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னா மேலேயே பறக்க முடியாது. எனக்கு அந்த அட்டென்ஷனும் தேவையில்லை. எனக்கு வேண்டியது என்ன? இலக்கை அடைதல். அதற்காக நான் எவ்வளவு உயரம் வேண்டுமானாலும் பறப்பேன். மற்றவர்களை கவர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தேவையில்லை, அது அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி காக்காக்கு சொல்லுது. காக்கா, அப்படியா, என்னோடய இயல்பே இப்படித்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில மனிதர்கள் தம்மை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்ற கவன ஈர்ப்பு தீர்மானம் போல அந்த மாதிரி கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது தவறு. அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சதோ இல்லையா, ஆனால் அது பேசுவாங்க. மக்கள்லேயும் காக்கா மாதிரியும் பருந்து மாதிரியும் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் நாமளே என்ன பண்ணிக்கணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். நன்றியோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.